பொங்கல் பண்டிகை தொடர் விடுமுறையை ஒட்டி பழனியில் குவிந்த பக்தர்கள். முருகனின் அறுபடை வீடுகளில் ஒன்றான பழனியில் ஏராளமான பக்தர்கள் குவிந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்து முழுமையான விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் வசந்த். வணக்கம் வசந்த், விவரங்கள் என்ன? வணக்கம் நிசா. ஆறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயிலில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மற்றும் திருவிழா மற்றும் விசேஷ காலங்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவது வழக்கமாக உள்ளது. இந்த நிலையில் பொங்கல் மற்றும் தொடர் விடுமுறையானது தொடர்ச்சியாக 4-5 நாட்கள் விடுமுறையான தொடர்ச்சியாக வருவதால் இதனால் தொடர் விடுமுறையொட்டி இன்று ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்துள்ளனர். மேலும் இந்த தைப்பூசம் வருவதை ஒட்டி பாத யாத்திரையாக வரும் பக்தர்களுக்கு தொடர் விடுமுறையினால் அவர்களுக்கான பாத யாத்திரை வைத்துள்ளவர்கள், நேர்த்திக்கடன் வைத்துள்ளவர்கள் தொடர்ச்சியாக அங்கிருந்து பாத யாத்திரையாக பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பழனி மலை கோயிலுக்கு வந்து கொண்டே உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் பாத யாத்திரை வரும் பக்தர்கள் மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய பாத விநாயகர் கோயில் கிரிவல பாதையில் அலகு குத்தி காவடியை எடுத்து பக்தர்கள் குவிந்து தற்போது வருகின்றனர். மேலும் பக்தர்கள் எளிதாக செல்லக்கூடிய வகையில் குடமுழுக்கு நினைவகம் வழியாக மலை கோயிலுக்கு செல்லவும் படி வழியாக கீழே இறங்கி வரவும் என்ற ஒரு வழி பாதையாக தற்போது மாற்றப்பட்டுள்ளது. மேலும் மின்னிலுவை ரயில் நிலையங்கள் மற்றும் ரோப் கார்களில் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்கின்றனர். மேலும் சாமி தரிசனம் செய்ய வேண்டும் என்றால் சுமார் 3 மணி நேரத்துக்கு மேலாக காத்திருந்து சாமி தரிசனம் தற்போது செய்கின்றனர். பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை இருக்கக்கூடிய அவர்கள் வசதிகள் கோயில் நிர்வாகம் சார்பில் செய்யப்பட்டு கொடுக்கப்பட்டுள்ளது. அவர்களுக்கு என்ன தேவையான எல்லா வசதியும் கொடுக்கப்பட்டுள்ளது. மேலும் பாதுகாப்பிற்காக 100க்கும் போலீசார்கள் தற்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் போக்குவரத்து என்பது முழுமையாக துண்டிக்கப்பட்டு மேலும் அவர்களுக்கு அந்த கிரிவல பாதையை சுற்றியுள்ள பகுதியில் முழுமையாக போக்குவரத்து மற்றும் கூட்ட நெரிசலை சரி செய்வதற்காக போலீசார் உள்ளனர். மேலும் உள்ளே ஒரு வாகனங்களுக்கு முழுந்த அளவு போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் போக்குவரத்து துறையினர் காவல்துறையினர் பொதுவான நேரத்தில் தற்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். நிசா, முழுமையான விவரங்களுக்கு நன்றி வசந்த்.